அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அக்கிரமத்தை யோசித்து இல்லை, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, முதல் பகுதி. அவர்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். போதும், கர்த்தருக்கு பயப்படவதா. மீண்டும் ஒரு முறை அழுத்தி வாசி பார்ப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கணும். ஆமாம், எல்லாம் சேர்ந்து. ஒருவேளை பைபிள் இல்லாட்ட பரவாயில்ல, இந்த ஸ்க்ரீனில் வாசிக்க படிக்கணும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். ஒரு பெரிய வசனம், அதனால் நமக்கு வாக்குத்தத்த பகுதி. தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். இன்னும் அது கொஞ்சம் நெருக்கமாக, தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்பாய் நடந்து போகிறார். ஆமாம், இந்த மாதத்தில் தடைகளை நீக்கக்கூடிய தேவன், சர்வ வல்லமையின் ஆண்டவர் எனக்கு முன்னாய் போகிறார் அவர். ஆமாம், இல்லை சேர்ந்து ஒரு முறை சொல்லுவாங்க. தடைகளை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள். தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்குன்னு யாரை பார்த்து சொல்ல போகிறீங்க? எனக்குன்னு. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. மனதில் பதித்துக் கொள்வதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீகா தீர்க்கதரிசியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவனை குறித்து அதிக குறிப்புகள் அல்ல. சாதாரண ஒரு கிராமத்தை, காத் என்றதான பெலிஸ்திய பட்டணம், அதன் அருகே இருக்கக்கூடியதான ஒரு சின்ன கிராமம். இவன் விவசாய தீர்க்கதரிசி. ஆண்டவர் பல நபர்களை தீர்க்கதரிசிகளாய் கூப்பிட்டார், பலரை கூப்பிட்டார். ஒருவன் ஆடுகளை மேய்த்தான், காட்டுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். காட்டத்தி மரத்தை பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தேன். திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆமோஸே, புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவி, இந்த காரியத்தை சொல்லு என்று சொல்லி அனுப்பி கொடுத்தான். 2ஆம் யெரொபெயாம் காலத்தில் அவன் போய் அறிவிக்கும்படியாக புறப்பட்டு சென்றான். அவனை மக்களில் ஏற்றுக்கொள்ளலை. நீ தெற்க உள்ள ஆள், நீங்கள் ஏன் வந்த, உன் ஊருக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னான். அப்போ தான், நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசி இல்லையே, புத்திரனும் கிடையாது. நான் மந்தை மேய்க்கிற ஒரு ஆட்டு மேய்ப்பன். காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்யா. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து என்ன அனுப்பியிருக்கிறார். இதே போல் ஆடுகளை மேய்க்கிற ஒரு நபர், சாதாரண ஒரு நபர். இவன் ஒரு விவசாயி. விவசாயி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இவனுடைய பதங்கள் எல்லாம் விவசாய பொருட்கள் நிறைய வரும். மந்தை மேய்க்கிறவனுக்கு மந்தை பொருட்கள் வரும். மந்தை மேய்க்கிற ஆட்கள் வசந்த வாசம்னா அவன் சொல்லுவான், மந்தையின் துருகமை. அப்படியே மந்தை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு தக்கன வார்த்தையை கொடுப்பாங்க. லாயர்கிட்ட போனோன்னா அவனுடைய வெக்கபுலரிலாம் லாயருக்கு உள்ள அந்த சட்டத்திட்டமான வார்த்தைகள் நிறைய வரும். மெடிக்கல் டாக்டர்ஸ்கிட்ட போனோன்னா அவங்களுடைய வார்த்தை எதெல்லாம் வரும்? மெடிக்கல் டெர்மினாலஜி வரும். பாஸ்டர்கிட்ட போனால் எதுதான் வரும்? பைபிள் தான் வரும். பாஸ்டர் போனால் எது வரும்? டீச்சர்கிட்ட போனால் இது டீச்சர் பயன்படுத்தக்கூடிய ஒழுக்கமான காரியங்கள், இந்த பதங்கள், அதுக்கேற்ற பதங்கள் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்துவது போல மீகா ஒரு விவசாய தீர்க்கதரிசி. ஆகவே தான் அது பிறகு சொல்கிறேன், இதெல்லாம் பயன்படுத்தினான். அவனை ஆண்டவர் அழைத்து இந்த ஜனத்திற்கு போய் என்று சொல்லி தீர்க்க உரைக்கு வந்தார். இவன் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னவன். ஏசாயா காலத்திலே, சமகாலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்ததான ஒரு தீர்க்கதரிசி. ஏசாயா ராஜரீக தீர்க்கதரிசி. ராஜாக்களுக்கு சொல்லுவான், பிரபுக்களுக்கு சொல்லுவான், அரண்மனைக்குள்ளே தைரியமாக போவான். உள்ளே வந்தாலே ஆளாளுக்கு திறந்து விட்டுருவாங்க. ராஜ மேன்மை அவனை ஏறக்குறைய எசேக்கியாவுடைய சொந்தக்காரன், உறவுகள், ராஜ குடும்பத்தில் உள்ளவன். ஆகவே அவன் ராஜாக்களுக்கும் அவன் பெரிய பெரிய ஆட்களுக்கு தீர்க்கம் உரைத்தான். ஜனங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிடுவான். பின்னாட்களிலே, அந்த நாட்களிலே இன்னும் ஜனங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மீகா போன்ற தீர்க்கதரிசிகளை எழும்பி ஜனத்தின் ஊடே போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அவனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை என்ன? அன்றைய காலகட்டத்தில் அசீரியனுடைய போராட்டமான சூழ்நிலைகள். எல்லா தேசத்தையும் அசீரியன் கைப்பற்றி கொண்டு வருகிறான். இப்போ இந்த தேசத்துக்கு, யூதா தேசத்துக்கு விரோதமாய் வந்து விட்டான். அப்படிப்பட்ட காலகட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரும் முறியடிக்க முடியாது, யாரும் அவனை ஜெயிக்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது கலங்கி கொண்டிருந்த நேரம், யோசிக்கிற நேரம், எப்படி நாம் இவர்களை மேற்கொள்ள முடியும் கேள்விக்குறி இருந்தது.
இவர்களை எப்படி நாம் மேற்கொண்டு நாம் ஜெயிக்க முடியும், இது வாழ முடியும் இந்த தேசத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீ மரியாதையாக எங்ககிட்ட சரணடைஞ்சிரு. அப்படி சரணடைந்தால் நான் உங்களை அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். இல்லை, அவனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாவதாக அவன் எல்லாம் சொன்ன உடனே ரப்சாக்கி இதெல்லாம் சொல்கிறான். எசேக்கியா சொல்லுவான், கர்த்தரை நம்ப பண்ணுவான். நம்பாதீங்க, எங்கள் கைக்கு யாரும் தப்புவிக்க முடியாது இதெல்லாம் சொல்லி அவன் வார்த்தைகளை சொன்ன போது ஆண்டவர் இவனோடு கூட இருந்து பேசினான். கர்த்தருக்கு பயப்படாவதாக இவனோடு இந்த பேசினான். 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கணும். 2ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்கள் 4ஆம் அதிகாரம் 3-4 ஜனத்தை வசனத்தை வாசிக்கும்படி கேட்கும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவருக்கு மகிமை. யார் சொன்னாரா? சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. என்ன சொன்னாரு? அவன் ஜனத்திரள் பராக்கிரம் பட்டயம் எல்லாம் வருவான், யுத்த ஆயுதங்களோடு வருவான். நீ கவலைப்படாதீங்க, கடைசியில் அது எதா மாறுமா? எதா மாறுமா? பட்டயம் எதா மாறுமா? விவசாய கருவி என்னதுங்க? மண்வெட்டி. விவசாயிட்ட முதல்ல இருக்கக்கூடிய ஆயுதம் எதுதான் இருக்கும்? மண்வெட்டி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போனால் என்னது இருக்கும்? அப்படிதான். பட்டயம் ஒன்று இருக்குது, ஈட்டி இருக்குது. ஆண்டவர் இந்த பட்டயத்தை எதாவது மாற்றுவாரான்? மண்வெட்டியாக மாற்றிடுவார். ஈட்டியை எதாவது மாற்றிடுவாரான்? விவசாயி பொருட்கள் என்னென்னு தெரியாதா? சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாக வச்சுக்கணும். மரங்களை வெட்டுவதற்கும் செடிகளை வெட்டுவதற்கும் என்ன வச்சுருப்பீங்க? அறுவடை வச்சுருப்பீங்க. இது விவசாய கருவி. யுத்த கருவி பட்டயம் ஈட்டியும். விவசாய கருவி எது? மண்வெட்டி அறுவாள். ஐயோ, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நானே விவசாயியாக மாறிடுவோம் பொழுது. சரி, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ நீ அவன் திரளான ஜனத்தோடு வருதுலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உங்களுக்கு முன் செல்லுகிறவன். அந்த தடையை எப்படி உடைக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி அப்படி மேற்கொள்ள முடியும் என்று கவலைப்பட வேண்டியது நீங்கள் இல்லை. உங்களால் முடியாத ஒன்றை செய்வதற்கு தான் நான் உங்களுக்கு முன்பதாக போகிறவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு முன்னால் போவேன். போகும்போது எனக்கு ஒரு தூதன் அனுப்புவோம் பாரு, அப்போ நடக்கக்கூடிய காரியமே வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இந்த யுத்தம் பண்ண வேண்ட பாளையம் இறங்கின 185,000 பேர் ஒருத்தன் கூட எழும்பாதபடி அவ்வளவு பட்டயத்தையும் அவ்வளவு ஈட்டியையும் மண்வெட்டியும் அறுவாளை மாற்றிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் ஆமாம். விவசாயத்தில் விவசாய பொருட்களை அவன் சொல்கிறான், அவங்க பதத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படிலாம் இந்த பொருள் என்ன? அவர் சொன்னால் நான் அத்தி மரத்தின் கீழே கொண்டு வரேன்னு. ஆண்டு சொன்னான், மனுஷன் சொல்கிறது நம்பாதீங்க, உங்களுக்கு முன் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், உங்களை அத்தி மரத்தின் கீழ் கொண்டு போவேன், திராட்சை செடியின் கீழ் கொண்டு போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தி மரம் திராட்சை செடி என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. அத்திமரம் என்பது பொருளாதாரம் சமுதாய வாழ்வை காட்டுகிறது. ஆண்டு சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னால் போனேன்னா உடைக்க வேண்டியது உடைப்பேன், தடைகளை தகர்த்தெறிவேன். நான் போகும்போது உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்வு. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக ரீதியான பொருளாதார வாழ்க்கையிலும் சம்பத்துகளிலும் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறேன் தேவன், நான் உங்களுக்கு கட்டாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார் அவர். ஆமாம். இந்த காலையில் தெய்வ சமுதிரம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாய் போவாராக. ஆமாம். அது முன்னே போகும்போது எது முடியாது எண்ணுகிறோமோ, எது நமக்கு தடையாக இருக்கிறதோ, எது நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அவைகளை அவர் பார்த்து கொள்வார். அவர் ஆமாம். அவர் நம்ம பார்த்து கொண்டு நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிற தெய்வன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லிகிட்டே போகலாம். அவர் நமக்கு முன்னால் போனார்னா கட்டாயம் வெற்றி உண்டுங்க. ஆமாம். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே இவ்வளோ தூரம் நடத்தி வந்துட்டார். ஆண்டவர் கோபம், இந்த ஜனங்கள் விற்கிறதுக்கு போயிட்டாங்க, விற்கிறாருந்தானே. ஆண்டவர் பிரமாணம் கொடுக்குறாரு மலையில். முதல் பிரமாணம் சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரை தவிர வேறு ஒன்று என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது,
விக்கிரகங்களை கூடாதுன்னு சொல்லும்போது இவன் இங்கே எதை உண்டாக்கலாம்? அங்கே நடக்குது இங்கே நடக்குது கம்பேர் பண்ணி பாருங்கள். எதை செய்யாதுன்னு சொன்னாலும் இங்கே முதல்ல அதான் செய்தான். ஆண்டு 10 பிரமாணத்தையும் கொடுத்தேன். அதை விக்கிரகாரம் உள்ள வந்துருச்சுன்னா அடுத்தாக்கில் இன்னும் வரும் ஆண்டு சொன்னார். தாய் தோப்பனையும் கனம் பண்ணும். அப்போ கனம் பண்ணக்கூடிய காரியம் இல்லாமலே போயிடும். விக்கிரகாரம் வந்தது, இவன் எல்லாம் தான் இஷ்டப்படி செய்ய ஆரம்பித்தான். பெற்றோர் சொல்லி யாரும் கேட்கல, ஆரோன்னு சொல்லி யாரும் கேட்கல. பிரச்சனைகள் கீழ்ப்படியான அடுத்தாக்கில் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம்னு சொல்லி அது வேறு ஒரு பிரச்சனை ஒன்று ஒன்றா வந்தது. அவருடைய வாழ்க்கையில் மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான வாழ்க்கை இதெல்லாம் வந்து எது கூடாதுன்னு சொன்னாரோ இங்கே செய்தான். அதில் பார்த்தாரு, இந்த ஜனத்தோடு நீ படுற பாடு வேறப்பா, நான் அதை விட ரொம்ப பாடுபடுறேன், நான் அழிச்சிடுறேன், ஒன்றை தூக்கி நல்லா வச்சிடுறேன், இந்த ஜனத்தோடு நான் வரமாட்டேன், நீ போ, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்ல. இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத ஆண்டவரே, நீ இவ்வளோ நாள் நடத்திட்டு அவன் இப்படி தான் இருப்பான், உங்களுக்கு தெரியும் தானே, அவன் இப்படி தான் இருப்பான். உடனே ஒன்று சொல்கிறேன், நீ எங்கள் கூட வரலைன்னா இந்த இடத்த விட்டே போக மாட்டோம் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டு சொல்ல, சரி 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 என் சமூகம் உனக்கு முன்னாலே போ, என் சமூகம் போப்பா அப்படின்னு. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவர் நமக்கு முன்னால் போகலைன்னா நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லை. ஆமாம், நாம் வெற்றி பெற வேண்டியதில் வெற்றி பெற முடியாது. அவைகள் நம்மை தாக்கி அழித்து போடுவதற்கு தான் எல்லாம் சுற்றி நம்மை வகை தேடி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய அடைக்கலத்திற்குள் அவரை முன்வைத்து செயல்பட கத்த உதவி செய்வாராக. ஆமாம், தாவீது 7.5 ஆண்டுகள் எப்ரோனிலே அரசாட்சி செய்தான். நல்லா கவனிங்க. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். சவுல் இருக்கிற காலத்தில் நீதானையா எங்களெல்லாம் நடத்தினீர், யுத்தத்திலே நடத்தினீர், ஆகவே நீ ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வந்து அவனை ராஜாவாக்கினான். இவன் 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக மாறினான். ராஜாவாக மாறினான். 37.5 வயசுல 30 வயதில் ராஜாவானா, 7.5 வருஷம் இருந்திருக்கான். இப்போ 38 வயசு. 38 வயதில் 12 கோத்திரம் சமஸ்த இஸ்ரவேல் பெரிய ஒரு ராஜ்யத்திற்கு அவன் அரசனாக இருக்கிறான். பெலிஸ்தீர் பார்த்தாங்க, 38 வயசுலாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான வயசு. 38 வயசு அவங்களுக்கு என்னது சாதாரணமான வயசு. ஒரு சின்ன பையன் என்ன செய்யிருக்கிறான், அரியணையில் இருக்கிறான். தீத்துருவண்டா வாங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்தீர் வந்தார்கள். ஆண்டோட கேட்ட, ஆண்டவர் சண்டைக்கு வந்துட்டாங்கப்பா. முதல்ல அவனை சந்தித்ததே பெலிஸ்தீர் தான். ஏற்கனவே அவன் முதல்ல சந்தித்தது யார் தான்? தாவீது முதல் சந்தித்தது யார் தான்? பெலிஸ்தீன் தான். அரியணையில் உட்கார்ந்து இருக்கும் போதும் முதலாவது சந்திப்பது யார் தான்? பெலிஸ்தீன் தான். வந்த உடனே கேட்குறான், ஆள் போப்பா நீ போ அப்படின்னு சொல்லி வார்த்தையை தான் கொடுத்தார், போ அப்படின்ட்டேன். இவன் போன ஆட்டிச்சு நொறிக்கிட்டான். ஜெயம் பெற்று நல்லா சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தால் 6 மாதம் ஆகலை, மறுபடியும் வந்து திரளான ஜனத்தோடு இருந்தான். முதல்ல வந்தது, இப்போ 2வதுக்கு வித்தியாசம்னு சொல்கிறேன். நான் போகிறேன், ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டான், அல்ல நானும் சண்டைக்கு போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ. அவன் சண்டைக்கு வந்துட்டான், நான் போகிறேன், ஒரு ஆளை போனேன், அவன் 4 பேர் வந்திருக்கான். நல்ல சாத்திடுவான். அடி வாங்கிட்டு நான் ஓடி வந்துட்டேன். என்னடா அடி நிமித்தானுங்க, மறுபடியும் நான் அவனை அடிக்க போகணும். மறுபடியும் என்ன செய்யணும்? அடிக்கணும். மறுபடியும் நான் ஒத்தையில் போவேன்னா எப்படி போவேன்? அவன் 4 பேர் வந்தால் நான் எத்தனை பேர் கூப்பிட்டு போவேன்? ஒரு 10 பேராவது என்ன செய்வேன்? போவேனா மாட்டேனா? ஏற்கனவே பெலிஸ்தீர் தோற்று ஓடிட்டாங்க. இப்போ முன்பு இருந்த படையுடைய பல மடங்கு படைகளை கொண்டு வந்து நிற்கிறான். தாவீது பார்த்தான், அவ்வளோதான், என்னடா இது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டுகிட்ட உட்காந்தான். அவன் போட்டு ஆண்டு சமூகத்தை கேட்குறான், ஆண்டவரே இந்த ஜனத்தை மறுபடியும் வந்துட்டானுங்க, என்ன செய்வேன்னு தெரியலையே. ஆண்டு, நீ கவலைப்படாத, மொசுக்கொட்டை செடி பின்னால் ஒளிஞ்சிக்க, பேசாமல் இரு. திடீரென்று இரைச்சல் உண்டாகும். அப்போது இந்த பெலிஸ்தீனை முறியடிப்பதற்கு நீ போக வேண்டாம், உன் கர்த்தர் உனக்கு முன்பாய். அதை வாசிக்கப்படி கேட்கும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வாசிக்கப்படி கேட்கும். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து
பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது அவர் நல்லா கவனிங்க, நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டையை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டையை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென். கர்த்தரை பயன்படுத்துவோமா? ஆமென். எவைகள் நம்மால் முடியாது என்று எண்ணுகிறோமோ, எவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது, வாய்க்காது, காரியம் ஆகாது எண்ணுகிறோமோ, அவர் நமக்கு முன்பாய் செல்வதற்கு காத்திருப்போம் சொன்னால் காரியங்கள் வெற்றிகரமாய் காரியத்தை முடித்துக் கொடுப்பார் அவர். ஆமென். முதல்ல நீ போன்னு சொன்னவர், இப்போது நீ போன்னு சொல்லலை, நான் போகிறேன்ப்பா உனக்காக. ஆமாம். சில வேலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு செய்திருப்பார். ஆனால் அதே நிலையில எல்லாம் செய்வார்னு யோசித்து நாம் போய் சில வேலை தோல்வி அடைந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் கேட்போம், அவர் சொல்லுவார், முதல்ல போன்னு சொன்னேன், ரெண்டாவது நீ கேட்கல, ஏன்னா இது உன்னால் முடியாது என்பது எனக்கு தெரியும், முடிய பண்ணுகிற நான் முதலாவது உனக்கு முன்னால் போகிறேன்ப்பா. ஆமாம். அவர் முன்னாலே போவதற்கு இடமளித்த போது திரளான ஒரு பெலிஸ்திய கூட்டத்தை சங்காரம் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், பெலிஸ்தியர் சங்காரம் பண்ண அந்த எல்லைக்கு அவன் பெயர் கொடுத்தான், பாகால் பிராசே. தண்ணீர் உடைந்து போவது போல அவர்களை கர்த்தர் எனக்கு முன்பாய் உடைந்து போக பண்ணினான். எப்படி தண்ணி எப்படி உடைஞ்சுதான்? அணைக்கட்டு இருக்குது, தண்ணி தரலாம் நிரம்ப இருக்குது, ஒரு பக்கம் உடச்சி விடுங்க, அப்படி மெதுவாக படிப்படியாக இறங்கி வாங்க, தண்ணி சொல்லும், படிப்படியாக இறங்கி வாங்க, மெதுவாக போவான்னு சொல்லும். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிற ஊரெல்லாம் அழிச்சிடும். அவன் ஓட்டின எப்படின்னா திசை தெரியாமல் ஓடுனானு, இப்படி தான் போகணுங்கிறது தெரியாதபடி கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் முன் செல்வாராக. கர்த்தர் முன் சென்றால் வெற்றியுள்ள வாழ்வு உண்டு. ஆமாம். கர்த்தர் ஏன் தம்முடைய ஜனத்துக்கு முன்பாய் போக விரும்புகிறார், போகிறேன் என்று சொல்லுகிறார்? நம்மால் முடியாத காரியத்தை முடித்து கொடுப்பதற்கு, நம்மால் ஜெயம் பெற முடியாது சொல்லுகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக அவருக்கு நமக்கு முன்பாய் செல்லுகிறார் அவர். ஆமாம். ஏசாயா மூலம் கோரேஸ் தீர்க்கதரிசி, இந்த கோரேஸ் மன்னனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, கோரேஸ் என் தாசன். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுது, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, 44ஆம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டு அது தொடர்ச்சி தான் 45 வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்தை பார்த்து வற்றிப்போ என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு கோரேஸ் என் தாசனாய் கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்பாகி சென்று கோணலானவைகள் என்ன செய்வேன், ஏதேது கோணலும் மாறுபாடாக இருக்குதோ அதெல்லாம் முதல்ல சரிப்படுத்திடுவேன். ஏன் அப்படின்னா உனக்கு ஒத்துப்போவதற்கு, உனக்கு சரியாக்கப்படுவதற்கு, உன் காரியத்தை எல்லாம் செயல்படுத்துவதற்கு கோணலானெல்லாம் என்ன செய்யணும், சரிப்படுத்திடுவேன். சரிப்படுத்துவது மாத்திரமல்ல, நான் வெண்கல கதவுகளை உடைத்து, எதை உடைக்க முடியாது, கோட்டை வைத்திருக்கிற பெரிய கோட்டையை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, கோட்டை கதவை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அதுதான் உடைப்பதற்கு என்ன அப்படின்னா, படைபலம் குறைவாக இருந்தால் இவர்கள் அதுக்குரிய காரியத்தை செய்வாங்க, ஏறி உள்ளே விழுந்து அதுக்கப்புறம் தாப்பால் திறந்து விட்டு வந்துடுவாங்க. ஆனால் மிருகங்கள் யானையை வச்சுலாம் முட்டி திறப்பாங்க. ஆனால் அப்படி திறக்கக்கூடாதுங்கிறதுக்காக யானை முட்டும் அப்படிங்கிறதுக்காக கும்பலாக கூர்மையாக வச்சுருப்பாங்க, கோட்டையில் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து முட்டுச்சுன்னா ஒரே குத்தி அப்படி நின்றும். ஆகவே கோட்டை கதவை உடைக்க முடியாது, மரம். ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறார், வெண்கல கதவு, வெண்கலம் வந்து உறுதியை காட்டுது. எது முடியாது என்று எண்ணுகிறாயோ கோரேஸ், வெண்கல கதவை உடைச்சிருவேன், அதை பூட்டி இருக்கிற இரும்பு தாழ்பால்களை நான் செய்வேன், முறித்து, சும்மா இல்லை, உள்ளே இருக்கிற புதையல்கள், உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள், உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன். ஆமாம். இது வாழ்க்கையில் நடந்தது. பாபிலோன் அரசை கர்த்தர் முறியடிப்பதற்கு இவங்களை கர்த்தர் பயன்படுத்தினார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன்படுவதாக பயன்படுத்தினார். 6 வற்றிப்போ என்று சொல்லுவேன். அப்புறம் வற்றிப்போன்னு சொன்னால் வற்றி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? வற்றியே போச்சு. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியெல்லாம் அப்படி சுற்றி பாபிலோன் தேசத்தை சுற்றி ஓடும். துஷ்ட மிருகங்கள், துஷ்ட ஜந்துக்கள் உள்ளே கிடக்கும்.
யாரும் தாண்டி வர முடியாது. ஆனால் அவருடைய ஒவ்வொரு பழக்கம் காலையில் எழுந்து ஷட்டரை திறப்பாங்க, தண்ணி அப்படி உள்ளே போயிட்டு அப்படி வரும். மிருகங்கள் உள்ள வராது, அது அடைப்பு இருக்கும். அது வழியாக ஒரு சுரங்க பாதை, அது தண்ணி போகும் வரும். உள்ளே இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் தேவை. ஒரு நாள் பெல்ஷாத்சார், அதனால் நமக்கு தெரியும், குடிச்சு வெறிச்சு எல்லாம் இருந்தானுங்களா, தாழ்பால் போட மறந்துட்டாங்க, ஷட்டரை போட மறந்துட்டாங்க. இன்னொரு பகுதி இதில் நடந்த சம்பவம் என்னென்னா, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியினுடைய போக்கே கர்த்தர் மாற்றினார். அவன் மாற்றிட்டான். அவன் ஏறக்குறைய பல ஆண்டுகள் அந்த நதியினுடைய ஓரத்தை மாற்றுவதற்கு 4 வருஷம் வேலை செய்தான். அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் உடச்சி விட்டான். வர்ற நதி யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியினுடைய போக்கு வேறு பக்கம் திரும்பிச்சு, வரக்கூடிய தண்ணி குறைஞ்சி 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 தண்ணி இல்லாமலே போயிட்டு. அப்போ ஷட்டரை மூட வேண்டிய மூடணும் மூடி இருந்தால் கூட, வெறும் வெட்டாந்தரையாக இருந்தால் கூட உள்ளே போக முடியாது. மூடாமல் விட்டாங்களா, அழகாக இறங்கி அப்படி நடந்து உள்ளே போய் ஈஸியாக யுத்தம் பண்ணாமலே கைப்பற்றி கொண்டார். ஆழத்தை வற்றி போகணும்னு சொல்வதற்கும் நடந்தது. ஆண்டவன் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கும் பாபிலோனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அவன் அடைந்து கொள்வதற்கும் கர்த்தர் செய்தான். நமக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை, அவர் சமூகம் நமக்கு முன்னிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷம், நமக்கு கிடைக்க வேண்டிய தேவ ஆசீர்வாதத்தின் புதைபொருட்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு பெற்றுத்தரப்பண்ண வல்லவர். அவர் சமூகம் முன்னால் போகும் கோணலானவைகள் எல்லாம் சுவையாக்குவார். சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி நம்மை கொண்டு வந்து அந்த திரளான ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக நம்மை நிறுத்த பண்ண வல்லவர். ஆமாம், இதாக இருக்குங்களா? அப்புறம் சமூகம் அவர் நமக்கு முன்னால் போகணுங்க, போக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போனால் கட்டாயம் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நல்லா மோசே சொல்கிறாங்க, மோசேக்கு ஒரு ஆசை, யாருக்குமே இல்லாத ஒரு ஆசை. யாருக்கும் அந்த ஆசை வரல. ஏன்னா பயம். தேவனை ஒருவனும் கண்டது, அதாவது பிதாவை ஒருவனும் பார்த்ததில்லை. அப்படி பார்த்தான்னா உயிரோடு, அது வேத வசனம். ஆனால் இவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ என்னை நடத்தினீர், எனக்கு ஒரு ஆசை. ஆண்டவர் அவர் தெரியும், என்ன நீர் என்னை ஏற்றிருந்து கூப்பிட்டாரு, இந்த ஜனத்தை விடுவிக்கும்படியா அப்படி நான் என்ன பாடுபட்டிருப்பேன். அது என்ன பாடுபட்டிருப்பேங்க. இந்த ஜனத்தை ஒரு முறை கேட்டான், நானாக பெற்றேன் இந்த ஜனத்தை, என் தலையில் கட்டி வச்சு இந்த பாடுபடுத்துறாரு. அப்பான்னு 20 லட்சம் ஜனம், ஏறக்குறைய குறைந்தபட்சம் எவ்வளோ பேர்? 20 லட்சம் ஜனம் இருக்காங்க. இவ்வளோ பேர் நான் படாத பாடுபட்டு இருக்கேன். அவன் நிலைமையெல்லாம் பார்த்து ஆண்டவர், என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு ஆசை, மன விருப்பம், ரொம்ப நான் பார்க்கணும். ஆண்டவருக்கு பயங்கர ஒரு இது. சரி, யாரும் கேட்காத ஒன்று கேட்டானே, நான் கூப்பிடும்போது நீ வந்துட்ட, நீ கேட்கும்போது நான் கொடுக்காமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு கண்டிஷன், நீ என் முகத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படி பார்த்து அடி செத்துருவேன். மறுபடியும் நீ வீட்டுக்கு கூடாதுக்கு போக மாட்டேன், என் கூட வந்துடுவேன். அதனால் நீ இந்த கண்மலையில் ஒளிந்துரு, நான் அப்படி கடந்து போவேன், உனக்கு முன்னால் அப்படி போயிட்டே இருப்பேன். அப்போ என் கைகளினாலே உன் முகத்தை என்ன செய்வேன், மறைப்பேன். கையை எடுக்கும்போது என் பின்பகுதியை நீ பார்ப்பார். அவனுக்கு எப்படினாலும் பரவாயில்ல, யாரை பார்க்கணும், அவன் சரின்ட்டான். ஆண்டவன் எல்லாம் சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் அங்கே இருக்கான். மோசை எப்பவும் அங்கே மலைக்கும் போயிட்டு வந்து இருப்பாங்க, யாரும் அதை பற்றி கவலைப்படலை. போவான் வருமா, திருப்பி ஆசிரியப்பு கூடாரத்தில் போவான். ஆசிரியப்பு கூடாரத்திற்கு தைரியமாக போகக்கூடிய 2 ஆட்கள் யார் தான்? பலி செலுத்தாமலே தைரியமாக உள்ளே போகக்கூடிய ஆட்கள் 2 பேர் தான். யார்? மோசே. ஆரோனா பலி செலுத்தாமல் செத்துருவான். பிரதான ஆசாரியன் தான் சாமுவேல். 2 பேர் தான் ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே எப்படி போவாங்க? தேவனுடைய வீட்டுக்குள்ள தைரியமாக நம்ம வீட்டுக்குள்ளே பிள்ளை வர்ற மாதிரி வரக்கூடிய ஆட்கள். மற்றவங்க வெளியில் நின்று சார் வரலாமான்னு கேட்குற மாதிரி எல்லாம் வெளியிலிருந்து தான் வரணும், அதுக்குரிய முறைமைகளோடு தான் வரணும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தைரியமாக கூட 2 வேதாகமத்தில் 2 பேர் தான். மோசே அடிக்கடி உள்ளே போவான் வருவான், மலைக்கு போவான் வருவான், தேவன் உள்ளே பேசுகிற இருப்பான் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க. என்ன ஒரு நாள் போகிறான், யாருமே பின்தொடர்ந்து கூட வரல. ஆண்டவர் சொன்ன இடத்துல நின்னான். திடீர்னு ஒரு சத்தம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர், அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், அவர் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் நியாய தீர்ப்பு செய்து கேள்வி கேட்கிறவர் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுகிட்டே வருது. சத்தம் வர வர கொஞ்சம் சவுண்டு கேட்கல. எட்டி கண்மாலை இருந்து எட்டி பார்க்குறான்.
திடீர்னு ஒரு கை கொஞ்சம் மறைச்சிது. அவனுக்கு ஒன்றுமே தெரில. கை எடுக்கும்போது பார்த்தா தேவன் அங்கே போவதை பின்பகுதி மாத்திரம் நினச்சிதான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். சரி அப்படி பார்த்துட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அந்த வீட்டுக்குலாம் கூடாரத்துக்கு வரான். அவனை பார்த்து எல்லோரும் நினச்சிதாங்க, எல்லோரும் நினச்சிதாங்க பின்னாக திரும்பிட்டாங்க. ஏய் ஆரோன் அப்படின்னா முடியாது, என்ன பாரு, அவ்வளோ பேர் நினச்சிட்டாங்க, அவ்வளோ பேர் முக்கால் போட்டுக்கிட்டாங்க. ஏன் அப்படிலாம் எப்போ போகும்போது நல்லதானப்பா பார்த்தீங்க, இப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய முகத்தை பார்க்க முடியலை. தேவனை பார்த்துட்டு இவ்வளவுத்துக்கு பின்பகுதி பார்த்துட்டு வந்தவனுக்கே இவன் முகத்தை பார்க்க முடியலன்னா உண்மையிலே தேவனை இறங்கி வந்தால் எப்படி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் செத்துருவன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினச்சேன், மோசேக்கு ஏன் முகத்தை காட்டலை? ஒரு கேள்வி இருக்குல்ல, மோசேக்கு ஏன் முகத்தை காட்டலை? அவன் சரி குறிப்பு இருக்கட்டும், நான் சொல்கிறேன். அவர் முகத்தை காட்டாத காரணம் பல காரணங்கள் இருக்குது. அது ஒன்று, மோசே அறிவுத்திறமையும் புத்தி கூர்மையும் சூப்பரான ஆள். ஏன் அப்படின்னா மலையில் ஆண்டவர் காமிக்கிறாரு. ஆசிரிப்பு கூடாரத்தை முறைமையில் எங்கே தான் காமிச்சார்? அங்கே உட்காந்து படம் வரையலாம் சொல்லலை, படம் வரைஞ்சிக்கப்பா அப்படின்லாம் சொல்லலை, காண்பிக்கிறார். ஆசிரிப்பு கூடாரம் உடன்படிக்கை பெட்டி அப்படி இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி அவருடைய அளவு கவனிங்க, 3 முழ நீளம், 1.5 முழ உயரம், அப்படி 2, 3, 1 ஏதாவது ஒரு அளவு இருக்கணும்ல. இப்போ நம்ம டேபிள் செய்கிறோன்னா 3க்கு 2 ரவுண்டாக வரும், 5க்கு 4, 6க்கு 8, ப்ளைவுட் வாங்க 6க்கு 8 அப்படி தானே, மேலே செதெல்லாம் 6க்கு 8, 10க்கு 4 இப்படி ரவுண்டாக தான் வரும். இவன் 1.5க்கு 1.5 ஒன்றும் போட மாட்டாங்க. வெட்டி எடுக்கிறது வேணால் 1.5க்கு 1.5 எடுப்பாங்க, 7.5க்கு 7.5 போடுவாங்க. ஆனால் கொடுக்குறது எப்படி தான் கொடுப்பாங்க? ரவுண்டாக தான் கொடுப்பாங்க. எப்போவுமே ஒன்று செய்யும்போது ரவுண்டாக தான் செய்வோம், 1.5, 2 வராது. ஏன் அப்படி உடன்படிக்கை பற்றிக்கு மட்டும் அவர் செய்தார்னா, இந்த உடன்படிக்கை பற்றியே இயேசு தான். அவர் யார்? ஆமாம். ஏன்னா இங்கே பாதி இருக்குது, மீதி பாதி பரலோகத்தில் இருக்குது. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? இங்கே 2 இருக்குது, 5 ஆகணும், மீதி 2 எங்கே இருக்குது? அவர் இறங்கி வந்தால் தான் உடன்படிக்கை பற்றியே இதாக மாறும், பூரணமாக மாறும். ஆனால் ஆண்டு சொல்லார் 1, 2 அளவு மைண்டில் வச்சுருக்கார். உடன்படிக்கை பற்றி குத்து விளக்கு, ஆத்து ஏத்து எல்லாமே சொன்னார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய ஒரு நேரம் தாங்க பார்த்துருக்குறான், ஒரு நேரம் தான் பார்த்துருக்குறான். கீழே வந்தான், செய்யுங்கடா அப்படின்லாம். அதுக்கு ஆண்டு சில விசேஷமாக அபிஷேகம் பண்ணார், செய்யணும் சொன்னான். எப்படி செய்யணும்? அளவு கொடுத்துருக்காரு. செய்த உடனே திருத்துறான். இப்படி இல்லை, நான் பார்த்தது வேறு மாதிரி. என்றைக்கோ ஒரு நாள் பார்த்தான், அதை கண் முன்னால் பார்த்து நான் பார்த்தது இப்படி, நான் பார்த்தது இப்படின்ட்டு டிசைன் க்ளீனாக கொடுத்தான். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவனுக்கு மலையில் எதை காண்பித்தாரோ அப்படி எல்லாமே ஆசிரியர் கூடத்தில் இருக்குது. ஆமாம். 1 இன்ச்சு கூட இல்லை, குறையும் இல்லை, பிசுரடிக்கலை. அவன் திறமை எப்படி இருக்குமாங்க? நாமளே வச்சுக்கோமே, ஒரு ஆளை பார்த்து பேசிக்கிட்டு வந்திருப்போம், 2ஆம் நாள் பார்த்தோன்னே, சார் நான் நேற்று பேசினேன், உங்களுக்கு நேற்று பார்த்தேன் ஞாபகம் இல்லைன்றோம். முந்தின நாள் பார்த்த ஆளே என்ன செய்யலை. அது என்ன, முந்தின நாள் சாப்பிட்டது சாப்பாடு நமக்கு ஞாபகம் என்ன செய்ய மாட்டேங்குது. ஒரு பொருளை பார்த்துட்டு வந்தோம், அது அளவு நமக்கு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம பார்த்து வந்திருப்போம். ஆனால் இவன் பார்த்தது மாத்திரம் இல்லை, அளவெல்லாம் கரெக்டாக வச்சு செய்தான். இதே இதை ஆண்டுடைய முகத்தை பார்த்துருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவன் வரைய மாட்டான், என்னை பிரமாணம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனாலும் தனிப்பட்ட முறைகளில் ஆசிரியர் கூட உள்ளே உட்காந்துருக்கும் போது சும்மா இருக்கிறவன் ஆண்டு இப்படி தானே இருந்தார், எனக்காவது வச்சுக்கொண்டு ஒரு படம் வரைஞ்சி ஆண்டவர் அப்படி அச்சு அடையாளமாக நினைச்சிருவான். இவன் விட்டுட்டு போயிட்டான்னா கடைசியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் எதுதான் இருக்கும், அது ஒரு விற்கிறதுக்குரியதாக மாறிடும். ஆகவே தான் தன் முகத்தை அவனுக்கு காணும். நமக்கு காமிச்சாலும் காமிப்பார், மோசைக்கு காண்பிக்கவே மாட்டார். ஏன்னா நாம் பார்த்தோன்னா இழிச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தா கூட நமக்கு என்ன செய்யாது, அவர் பல்லளவும் தெரியாது, அவர் மூக்களவும் தெரியாது, அவர் எப்படி இருந்தாலும் சொல்லவும் தெரியாது. பார்த்ததோடு சரி. அவர் யார் யாருக்கு எப்படி செய்யணும் அவருக்கு என்ன செய்யும் சரி. ஒருத்தர் கேட்டுட்டு வந்தாங்க, ஒருத்தர் பேரை கேட்டு எல்லாம் எழுதுறேன், ஃபோன் நம்பர் எழுதிச்சு, பேர் தெரியல. ஒரு 2 நிமிஷம் முந்தி தான் பேர் சொன்னார். ஆனால் பேர் நமக்கு என்ன செய்யலை. சரி, அந்த பேர் கேட்டோன்னா மறுபடியும் வருத்தப்படுவார்னு. சரி உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க ஃபுல் நேமே இதுதான், நல்ல வேலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, உங்கள் பேர் மறுபடியும் கேட்டோம். இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே மறந்து போயிட்டாருன்னு சொல்லி நம்ம ஏசக்கூடாதுங்கிறதுக்கு
முந்தின நிமிஷம் நடந்தது, 1 மணி நேரம் முந்தி நடந்தது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. பல நாட்கள் கடந்து போனாலும் அப்படியே வச்சுருக்கான். கர்த்தர் எதுக்குத்தான் அவனுக்கு முகத்தை காமிக்கலை? பல காரணம் இருக்கலாம். என்னுடைய பகுதியில் ஒரு காரணம் இது. சரி, பைபிள் சொல்கிறது பார்த்தோம் யாரும் இருக்க மாட்டான், அது வேறு பைபிளுடைய காரணம். இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்ததுன்னா சொல்லுங்கள், நான் சேர்த்துக்கிறேன். சரி, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு முன்பாக என்ன செய்தாரான்? அப்போ அவனுடைய விருப்பத்தை, மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே அவனுக்கு முன்னால் போனார். ஆமாம், இன்றைக்கி உங்களுடைய மன விருப்பம், உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறீங்க, உபவாசம் ஜபிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மன விருப்பம் என்ன? ஆண்டவரே, என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கை, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய வேலை வாய்ப்பு, என்னுடைய உயர்வு எல்லாமே வச்சு மன விருப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜபிக்கிறோமே, அந்த மன விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே தேவன் உங்களுக்கு முன்பதாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமாம் ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்கிற தேவன். மோசேயுடைய மன விருப்பம் யாருக்கு இல்லாத ஒன்றை அவன் கேட்டபோது அதை கூட ஆண்டவர் செய்வதற்கு அவரே அவனுக்கு முன்பதாக கடந்து போனவர் அவர். ஆமாம், சும்மா இப்போ பார்த்துக்க, கண்ணை முடித்தர பார்த்துட்டோம், அப்படி மறைஞ்சி அப்பெல்லாம் போகலை, அவனுக்கு முன்னாலே அவர் போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு முன்னே போவது நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு. ஆமாம், நிறைய இருக்குது, நிறைய எல்லாம் இன்ட்ரொடக்ஷன் வச்சுருக்கலேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வாழ்க்கையில் வாக்கு தத்துவம், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் முன்னால் போவாருங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தம், நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற வாக்கு தத்தங்கள் விதவிதமாக இருக்கும். இன்றைக்கு பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம் குறுகிய கால வாக்கு தத்துவம். பிள்ளை பெற்றெடுத்து கரைகளை ஏந்தி கொள்ளும்போது ஜாப் பண்ணி கொடுத்து நல்ல குழந்தைக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொல்வார், இந்த குழந்தை நீ நினைக்கிற கொடுத்தது இவன் இப்படி ஆவான். அவன் யோவான் பிறந்த உடனே அவனை குறித்து சொல்லப்படுது, இவன் ஜனத்துடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்வானா? நீடித்த கால ஒரு வாக்கு தத்துவம். அந்த காலத்துக்கு காலங்கள் இருக்கிறது. 30 வயசு வரைக்கும் வரணும், 30 ஆண்டுகள் கழித்தால் நிறைவேறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், பிள்ளையை பெற்றெடுத்த உடனே கொண்ட வாக்கு தத்துவம், பிள்ளை பெறுவதற்கு முன்னே ஒரு வாக்கு தத்துவம், இவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதியாக இருப்பான், இவன் இப்படி இருக்கணும், திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, இவனுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழந்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்பட சிங்சோம் ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தார். காலங்கள் நடுவே அவங்களை கொண்டு கர்த்தன் அவன் செய்து முடித்தார். வாக்கு தத்துவம் நிறைவேற்றப்படுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவங்கள் குறுகிய காலத்தில் நிறைவேறக்கூடியதாக இருக்கலாம், நீண்ட காலம் நிறைவேறக்கூடியதாக இருக்கலாம். ஆபிரகாம் ஒரு வாக்கு தத்துவம் பெற்றுக்கொண்டான். அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த உடனே ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நீ தேசத்தில் எம்பட்டோ அம்மட்டோ என்ன செய் இல்லப்பா குறிச்சிக்கன்னாரு. அவன் எங்கே குறிப்பான்? அவனுக்கு டயக்ராம் போட தெரியுமா? வரப்பட்டு வரத்தான் தெரியும். இவன் அப்படி நடக்கிறான் போனால் வந்தான், அவ்வளோதான். ஆனால் இவன் நடந்த இடம்லாம் யார் தான் குறிச்சா? குறிச்சது யார்? ஆண்டவர் தான் டயக்ராம் போட்டார். இவன் போன இடம்லாம் பட்ட இடம்லாம் அந்த டயக்ராம், அந்த ஊர் இப்படிலாம் டயக்ராம் போட்டுகிட்டே வந்தார். டயக்ராம் போட்டுட்டு சொன்னார், நீ கால் வைக்கிற தேசம் முழுவதும் உன் சந்ததிக்கு சொந்தமாக, நல்லது, சந்ததிக்கு சொந்தமாக கொடுத்தேன். சந்ததி சொந்தமாக என்ன செய்தேன்? இவனுக்கே கொடுக்கல, ஆனால் யாரு கொடுத்தாரான்? உன் சந்ததி கொடுப்பேன், 4ஆம் தலைமுறைக்கு வருவாங்கப்பா, இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க. ஒரு நீடித்த கால வாக்கு தத்துவம் இவனுக்கு கொடுக்கிறார், இவனுக்கு இல்லை. ஆனாலும் அவன் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவன அவனுக்கு சந்தோஷம். தன்னோட சந்ததிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவனோட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சரி போயிட்டான். ஜனங்கள் பெருகினார்கள், எகிப்தில் இருந்தார்கள். எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் விடுதலை ஆக்கினார். எப்படி விடுதலை ஆக்கினார் நினைக்கிறீங்க? நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட கானான் தேசத்தை இந்த ஜனத்திற்கு நான் என்ன செய்வேன்? அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணுறேன். நான் யாரு கொடுக்குறேன்? அவன் சந்ததிக்கு நான் கொடுக்குறேன். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டால், குறிக்கப்பட்ட உடன்படிக்கை பண்ணி குறிக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் முன்பதாக சென்றார். அவர் ஆமாம்,
எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தாங்க. செங்கல் பக்கம் வந்து செங்கல் பக்கம் வந்து நிற்கும் போது பிரச்சனைகள், அவன் சந்தித்த பிரச்சனைலாம் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே வழி தெரியாது. அவரை வழி நடத்துவதற்காக, ஏன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த அற்புதமான தேசத்தை, குறிக்கப்பட்ட தேசம் அது. அந்த தேசம் அவங்களுக்கு என்னது? குறிக்கப்பட்டது. உங்களை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. அப்போ குடியிருக்கிறாங்களே, குடியிருப்பாங்க. அது அவங்க வந்து குடியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களை குடியேறு நான் சொல்லலை, அவன் வந்து குடியிருக்கிறான். ஆனால் உங்களை கொண்டு போகும்போது அவன் நான் துரத்திடுவேன். அவன் நான் என்ன செய்வேன்? உலகம் சொல்லும் அது எப்படி துரத்தலாம் அப்படின்னு. நான் ஒரு வீடு வச்சுருக்கிறேன். என் தகப்பனார் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறார். அது வீடு வாங்கி கொடுத்ததை வச்சுட்டு வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டேன். போன ஊரில் நான் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிச்சு. என் பிள்ளைகள் வருது, வாடகை குடியிருக்கிறனால சரிப்பா அவ்வளோ நாள் வாடகைக்கே குடியிருந்துட்டேன், எங்கள் அப்பா அவனை வச்சார், அப்படி வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களே. அந்த வீடு யாருடைய வீடு? என் தகப்பனாருக்கு அவர் தகப்பனார் எழுதி கொடுத்த வீடு, வாக்குத்தத்தம் பண்ணின்னு குறித்த வீடு, டாக்குமெண்ட் போட்ட வீடு. அது நான் என்ன செய்யணும்? எனக்கும் நீங்கள் வீடை காலி பண்ணுங்க, எவ்வளோ நாள் இருந்துட்டா முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? பலமுள்ளவனை தான் 4 நேரம் அனுப்பிச்சிடும். இல்லைன்னா என்ன செய்வோம்? போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி விரட்டு அப்படின்டும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் ஆள் என்ன செய்வாங்க? வெளியே போய் இவ்வளோ நாள் நான் தான் குடியிருந்தேன், நான் வெள்ளை அடித்தேன், நான் பெயிண்ட் அடித்தேன், நான் பாடு பார்த்தேன். அது நீ குடியிருக்கிறதுக்காக பார்த்தீங்கப்பா, யாரும் இல்லை, நீ குடியிருக்க பார்த்தீங்க. குடியிருக்க பார்த்தது மாத்திரமல்ல, அனுபவிச்சிங்கல்ல, அப்படியே விளைபலனை அனுபவிச்சிங்க, பொருட்களை அனுபவிச்சிங்க. இது யார் கொடுத்தது? எங்கள் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், அதில் விளைய பண்ணது அவர் தான், எல்லாமே செய்து அவர் தான். அனுபவித்தீங்க, அனுபவித்து வரைக்கும். நாங்கள் வரும்போது காலி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு சோமான இன்னொரு தேசத்தை கற்று கொடுத்துருப்பாரு. நீங்கள் எதிர்த்து வந்ததுனால உங்களுக்கு இல்லாமலே ஆக்கிட்டார். அதனால இந்த தேசம் எங்களுக்கு உரியது. வரும்போது காலி பண்ணலனால தான் இது தெரிஞ்சு தான் ஆண்டவர் ஒருத்தர் காலி பண்ண மாட்டான். ஆகவே அவனை காலி பண்ணாதான் நீங்கள் போக முடியும் என்பதற்காக வாக்குத்தத்தத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு அவர் அந்த ஜனத்திற்கு முன்பதாக வந்து தேசம் முழுவதும் சுதந்திரிக்க பண்ணி சுகமாய் குடியிருக்க பண்ணினார் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றுக்கொண்டதான வாக்குத்தத்தங்கள் இதனால் வரை நிறைவேறவில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். நிறைய பேர் காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். முன்னால் போகிறார்ல, செவ்வையாக்குவார், சரிப்படுத்துவார், காரியங்களை வாய்க்கப்படுவார், தெய்வன் அற்புதம் செய்வார் அவர். ஆமாம், என்ன சொல்லிகிட்டே போகிறான். கர்த்தருக்கு பயன்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு, நம்முடைய மன விருப்பத்தை அருள் செய்வதற்கு, நம்முடைய வாக்குத்தத்தங்கள் தேவனத்தை பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு முன்பாக இந்த மாதத்தில் முன் செல்வாராக. ஆமாம், சார் தடைகள்லாம் இருக்குது, பார்ப்போம். சாயங்காலம் வாங்க, தடைகளை தான் பார்ப்போம். ஆமாம், நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோம். எழுந்து ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரமா. அவர் நமக்கு முன்னாடி போகணும். ஆண்டவர் சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி நீர் போகணும் ஐயா, எனக்கு முன்பதாக நீர் கடந்து போக வேண்டும். அற்புதம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பதாக கடந்து போனார். அவர் கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பும் எகிப்திற்கு அழிவு உண்டாயிற்று. வேதத்தை வாசிக்கலாம். அவர் கடந்து போனால் தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பு உண்டு. அவர் கடந்து போகும்போது சத்ருவின் கிரியைகளுக்கு அழிவு உண்டாகும். அவர் அற்புதங்களை செய்து தான் தேவனை தம்முடைய ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காட்டுகிற தேவன். அவர் முன்பதாக போவதே ஐடென்டி காண்பிக்கிறார். நீங்கள் யார் என்பதை ஐடென்டி காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க ஆண்டவர் சொல்லுவாண்டவரே, நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீ முன்னாலே போகிறீரையா, எனக்கு முன்னாலே போகுது. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கட்டும், இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம். முன்னாலே போக போது நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களால் முடியாதுன்னு சொல்லப்படுகிற எல்லாம் காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா. எங்களுக்கு மலை போடு இருக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் பாதைகள் உருவாக்கப்படட்டும்.
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு முன்னாலே போக வேண்டும் ஐயா, எங்களுக்கு முன்னாலே போகும். நீ எங்களுக்கு முன்னாலே போக வேண்டும் ஐயா. நீ முன்னாலே போனால் போதும், எங்களுக்கு முடியாது என்று சொல்லப்படுகிற காரியங்களில் வெற்றியை தருவீர். நீ முன்னாலே போனால் போதும், இந்த நாட்களில் எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவீர். நீ எங்களுக்கு முன்னால் போனால் போதும், நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றனாக நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்டீஃபன் ஜெபிக்க முடியும். ரேகாபா ஷாந்தலதியானா. ஹல்லேலூயா. இம்மானுவேலரே, எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவரே, தேவ சமூகத்திற்கு தேவனை உடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்து உடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் சுமந்து வந்த நிந்தைகள், ஆண்டவரே பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், புலம்பல்கள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த கடந்த 2 மாத காலமும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல எங்களை இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த சீனாய் மலையிலே ஆண்டவரே அப்பா பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே வாக்குத்தத்த வசனமாய் ஆண்டவரே போதகர் மூலமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சீனாய் மலைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நீ சீயோன் மலையை நோக்கி நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கென்று தேவனே அப்பா பரம கானானை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அதற்கு எங்கள் தேவனே, நாங்கள் செல்லும் வரையிலே இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா தேவனே அப்பா, நீர் எங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் வரையிலே ஹல்லேலூயா தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, பலவீனங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா தேவனை, சுமக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் சுமந்து செல்வீராக. கடக்க வேண்டிய யோர்தான், கடக்க வேண்டிய தேவனே அப்பா எரிகோ மதில்கள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக கர்த்தர் கடந்து செல்வீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர். சத்துரு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த பரம கானானுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்ம கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.